உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. நேதாஜி நினைவு அறக்கட்டளையும் சென்னை மகாகவி பாரதி நகர் நலம் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களின் நலம் ஹெல்த் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய குழந்தைகள் தின 2025 பேச்சுப் போட்டியில் பரிசளிப்பு விழா சென்னை மகாகவி பாரதி நகரில் நலம் மருத்துவமனை இயக்குனரும் நலம் ஹெல்த் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை மருத்துவக் கல்லூரி செவிலியர் விரிவுரையாளர் மற்றும் நலம் மருத்துவமனையின் இணை இயக்குனர் டாக்டர் வனஜா ராஜேஷ்குமார், அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் வேல்முருகன், வெளிச்சம் தமிழ் இதழின் ஆசிரியரும் அரசு டிவியின் இயக்குனர் திரு பெஞ்சமின், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் ஆவின் டி பாலசுப்ரமணியம், காவல் உதவி ஆணையர் திரு முருகராஜ், புளியந்தோப் தாம்பரம் காவல் உதவி ஆணையர் திரு சாம்பியன் சென்ட், அன்னை டிஜிட்டல் உரிமையாளரும் அதிமுக மாநில சிறுபான்மை பிரிவு மாநில இணை செயலாளரான சேவியர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் மருத்துவர் ராஜேஷ்குமார் அவர்கள் தந்தையும் வியாசார்பாடி NVR ஹெல்த் சென்டர் இயக்குனர் 70ஆம் ஆண்டுகால மருத்துவ சேவை செய்து வரும் NV ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் நேதாஜி விருது வழங்கப்பட்டது. மேலும் தொழில் விருது கார் சென்டர் உரிமையாளர் ஆனந்த்குமார் அவர்களுக்கும், சிறந்த ஊடக களப்பணியாளர்கள் விருது பாலிமர் நியூஸ் செய்தியாளர் திரு செல்வம் அவர்களுக்கும், சிறந்த மருத்துவ சேவை விருது 37 ஆண்டு காலம் மாநகராட்சி செவிலியர் பணியாற்றிய அன்பு தேவகுமாரி அவர்களுக்கும், சிறந்த சமூக சேவகருக்கான விருது VKC திருநாவுக்கரசு அவர்களுக்கும், சிறந்த கல்வியாளர்களுக்கான விருது திருமதி டி பாரதி CC இயக்குனர் RK எஜுகேஷன் அகாடமி அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. விழாவினை நேதாஜி நினைவு அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் வியாசை ரா முரளி, அவரது துணைவியாரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான கல்யாணி முரளிதரன் ஆகியோர் இணைந்து வழங்கினார்கள். வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 63 அரசு மாநகராட்சி மெட்ரிகுலேஷன் CBSE பள்ளிகள் சேர்ந்த 4300 மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேச்சுப் போட்டியில் இறுதிப் போட்டியில் பரிசளிப்பு விழாவே ஒழுங்கே நடைபெற்றது. சென்னை எருக்கஞ்சேரி சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி ஓவரால் சாம்பியன் பட்டத்தையும், சென்னை மகாதேவி பாரதி நகர் டான்பாஸ்கோ பள்ளி 2வது இடத்தையும், சென்னை பெரம்பூர் VOC விவேகானந்தா வித்யாலயா பள்ளி 3வது இடத்தையும் பெற்றது. சிறந்த பள்ளியாக கொடுங்கியூர் கவியரசு கண்ணதாசன் நகரில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டது. அவர்களை நிலைநிறுத்தி செய்ய விரும்புகிறேன். நன்றி. என்னிடம் திரு முல்லியார் சார் கலந்து ஆலோசனை செய்யும் போது, சார் இந்த வருடம் எப்படி குழந்தைகள் தினம் விழாவை நம்ம கொண்டாட போறோம், குருமூர்த்தி ஐயா நம்மளை விட்டு சென்று விட்டார். அப்போ நான் சொன்ன ஒரே வார்த்தை, எந்த காரணத்துக்கும் எந்த ஒரு தடையும் நடக்கக்கூடாது. 12 வருஷமா இந்த விழாவை நீங்க ரொம்ப சிறப்பாக குழந்தைகள் தினம் விழாவை மிக சிறப்பாக நடத்தி வரீங்க. இந்த வருஷமும் அதே போல் எந்த ஒரு தடையும் இல்லாம சீரும் சிறப்பாக நடத்துங்க. உங்களோடு நான் உறுதுணையாக இன்றும் நிற்பேன். அதனால நான் சொன்ன மாதிரி சார் ரொம்ப கிராண்டா ரொம்ப சிறப்பா இந்த இதை செஞ்சுட்டாரு. அவருக்கு மேலும் மேலும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும். அதற்கு இன்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எல்லாரும் பிரைஸுக்காக ஆவலா இருக்கீங்க. உங்களுடைய ஆவலை நாங்கள் வந்து தடை அளிக்க விரும்புகிறேன். நேதாஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் அண்ட் நலம் ஹெல்த் ஃபவுண்டேஷன் 12வது வருடமாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்திட்டு வரும். இது வட சென்னையில் இருக்கிற 60 பள்ளிகளுக்கும் மேற்பட்ட குழந்தைகள், 4000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் பல வகையான பரிசுகளையும் அளித்து வருகிறோம். இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த இதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். குழந்தைகளுடைய பள்ளிகளுக்காக இது தொடர்ந்து அவங்களுடைய நற்செய்திக்காக நாங்கள் செய்வோம். மேலும் மேலும் இதுல வந்து பரிசு பெறும் குழந்தைகள் எல்லாருக்கும் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். 63 பள்ளிகளில் இருந்து 4263 குழந்தைகள் பங்கேற்றது. பங்கேற்ற குழந்தைகள் 4236. இதுல வந்து ஒரு 166 குழந்தைகளுக்கு பரிசளிக்கப்படும். 20 வருஷம் சர்வீஸ், அவங்க வந்து பொதுமக்களுக்கு சென்ற சேவை, இதெல்லாமே வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு நம்ம சங்கத்துல ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல வந்து எல்லாருமே சேர்ந்து டிசிஷன் எடுக்கும். மெயினா காவல்துறை, மருத்துவத்துறை, டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்